الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا وسندنا ومولانا محمدا عبده ورسوله الذي أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا أما بعد فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال نبينا صلى الله عليه وسلم: من وقر صاحب بدعة فقد أهان على هدم الإسلام. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அவனுக்கு முற்றிலும் வழிபட்டு நடந்து கொள்ளுங்கள். யார் அல்லாஹ்வை பயந்து அவனுக்கு முற்றிலும் வழிபட்டு நடந்தார்களோ அவர்கள் மேன்மை அடைந்திருக்கிறார்கள். ஆகவே அல்லாஹ்வை பயந்து அவனுக்கு முற்றிலும் வழிபட்டு நடப்பதற்கு ஆரம்பமாக தக்வாவை கொண்டு எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்து கொள்கின்றேன். சில முகங்கள் மென்மையாகவும் சில முகங்கள் கருமையாகவும் இருக்கக்கூடிய அந்த யுகம் முடியும் நாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுடைய முகங்களையும் மென்மையான முகங்களாக ஆக்கி சுவன பூஞ்சோலைகளில் உயர்தரமான சுவனபதி என்று அறியப்படக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் பிரவேசிக்கக்கூடிய மேலான தௌஃபீகையும் நசீபையும் வல்லோன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கைக்குரிய சமுதாய பெருமக்களே, அல்லாஹ் இந்த உலகில் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று வழிகாட்டுகிற பொழுது வான்மறையின் அடிப்படையிலும் வல்லல் நபி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதலின் அடிப்படையிலும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் வழிகாட்டப்பட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று நம்முடைய மார்க்கம் நமக்கு கட்டளையிடுகிறது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஹுஜராத் என்ற அத்தியாயத்தில் இந்த உலகத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஒரு வசனத்தை அல்லாஹ் சொல்லித் தருகிறான். யா அய்யுஹன் நாஸ், மக்களே, இன்னா ஹலக்னாகும் மின் ذكرٍ وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم. அல்லாஹ் சொல்லுகிறான் அந்த வசனத்தின் வழியாக, ஓ மக்களே, உங்களை நாம் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து நாம் படைத்திருக்கிறோம். وجعلناكم شعوبا وقبائل, உங்களை பல
பல கோத்திரமாக பல குடும்பமாக உங்களை நாம் ஆக்கி வைத்திருக்கிறோம். ஒருவர் மற்றவரை அறிந்து கொள்வதற்காக வேண்டி, ஒருவர் மற்றவரை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி பல குடும்பங்களாக பல கோத்திரமாக உம்மை நாம் படைத்திருக்கின்றோம். ஆயினும் உங்களில் சிறந்தவர்கள் இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், மனித சமுதாயத்தில் சிறந்தவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்வை அதிகம் அஞ்சி நடக்கக்கூடியவர்கள் தான் உலகத்தில் மனிதர்களில் சிறந்தவர்கள் என்று அல்லாஹ் தமது வான்மறையிலே இந்த வசனத்தின் வழியாக சொல்கின்றான். இந்த வசனம் உலகத்திற்கு சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்த்தால் மனிதர்களுக்கு மத்தியில் எந்த விதமான வேறுபாடுகள் இல்லை. மனிதர்கள் சமத்துவமானவர்கள். இஸ்லாத்தின் சமத்துவ கொள்கையை இந்த மண்ணில் நிலைநிறுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசனம் இந்த வசனம். யா அய்யுஹன் நாஸ் இன்னா ஹலக்னாகும் மின் தக்கரின் வ உன்ஸா என்ற வசனம் என்பது உலகத்திற்கு அழுத்தமாக சொல்கிறது. இஸ்லாமிய மார்க்கம் என்பது இந்த மார்க்கத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இல்லை. இந்த மார்க்கம் சமத்துவ மார்க்கம். இங்கு வரக்கூடியவர்கள், இங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில் பிறப்பின் வழியாக, நிறத்தின் வழியாக, மொழியின் வழியாக எந்த ரீதியிலும் எந்த ஏற்றத்தாழ்வுகளும் இந்த மார்க்கத்தில் இல்லை என்பதை அழுத்தமாக இந்த உலகத்திற்கு சொன்ன வசனம் இந்த மேற்கூறிய வசனம் என்பது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வசனம் இருக்கிறதல்லவா, சமத்துவத்தை போதிக்கக்கூடிய இஸ்லாம், உலகத்திற்கு சமத்துவத்தை சொல்லித் தரக்கூடிய இந்த வசனத்தை பார்த்து 1400 ஆண்டுகளை கடந்தும் இந்த உலகத்தில் உள்ளவர்கள் தான் பிறந்த இடத்தில் நீதி இல்லை, சமத்துவம் இல்லை, மரியாதை இல்லை, கண்ணியம் இல்லை என்று விளங்கிக் கொண்டு சமத்துவம் இஸ்லாத்தில் இருக்கிறது என்று கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை நோக்கி வந்தவர்கள் உலக வரலாற்றில் ஏராளமான நபர்கள் இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தை மக்காவில் நிலைநிறுத்தினார்கள். மக்கா நகரம் எப்படிப்பட்ட பூமியாக இருந்தது? அவர்களினுடைய மொழிவெறி பிடித்தவர்களாக, நிறவெறி பிடித்தவர்களாக இருந்த அந்த மக்கா வாசிகளுக்கு மத்தியிலே இதையெல்லாம் பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலை எடுத்தார்கள். மக்காவிலே மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு, ஃபதஹ் மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு மக்காவினுடைய அரியணையை ஏறுவதற்கு அருள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள் மக்காவிற்கு. மக்கா நகரம் பிலால் இப்னு ரபாஹாவை ஏற்றுக்கொள்ளவில்லை. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களை முஸ்லிம்களின் புனிதத்தலமான கஅபாவின் முகட்டிற்கு மேலாக ஏறி நீங்கள் பாங்கு சொல்லுங்கள் என்று பெருமான் ரசூலுல்லாஹ் அலங்கு வார்த்தார்கள். நிறத்தால் ஒதுக்கி வைக்கப்பட்டு ஓரம் கட்டப்பட்ட பிலால் இப்னு ரபாஹாவை கஅபாவிற்கு மேல் ஏற்றி நீங்கள் பாங்கு சொல்லுங்கள் என்று அந்த அரபு தேசம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எனது தந்தை இதையெல்லாம் கேட்பதற்கு முன்னால் மரணமடைந்து விட்டார் என்று நாங்கள் பெருமைப்படுகிறோம் என்று சொன்னார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாங்கு சொன்னதை. அது மாத்திரமல்ல, மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபாவிற்குள் செல்ல இருக்கிறார்கள். தொழுவதற்காக வேண்டி கஅபாவிற்குள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹ் செல்ல இருக்கிறார்கள். நபி அவர்கள் செல்கிற பொழுது யாரையாவது அழைத்து கொண்டு செல்வார்கள். அவ்வாறு அழைத்து செல்கிற பொழுது முன்னால் இருக்கிறார்கள் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு இருக்கிறார்கள், சையதுனா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு இருக்கிறார்கள், தமது மருமகன்களான உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு, அலி பின் அபீ தாலிப் ரலியல்லாஹு, எல்லா தோழர்களும் உயர்மட்ட தோழர்கள், உயர்ந்த தோழர்கள் எல்லாம் பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகாமையில் இருக்கிறார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஐன பிலால்,
ஐன பிலால், பிலால் எங்கே என்று கேட்டு பிலால் இப்னு ரபாஹாவை அழைத்துக் கொண்டு கஅபாவிற்குள் சென்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது வந்தார்கள் என்று வரலாறு சொல்கிறது. அரபு தேசம் நிறத்தின் வழியாக, பிறப்பின் வழியாக ஒதுக்கி வைத்திருந்த பிலால் இப்னு ரபாஹாவை உலகத்தின் உச்சத்திற்கு கொண்டு நிறுத்தினார்கள் நபிகள் நாயகம். ஏன் இந்த மார்க்கத்தில் ஏற்றத்தாழ்வு இல்லை. இங்கு நிறத்தின் வழியாகவோ, பிறப்பின் வழியாகவோ, என் மொழியின் வழியாகவோ எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லை என்பதை எந்த மண்ணில் இஸ்லாம் நிலைநிறுத்தப்பட்டதோ அந்த மண்ணிலேயே இதை பெருமானார் ரசூலுல்லாஹ் உறுதியும் செய்தார்கள். இப்படிப்பட்ட சமத்துவ கொள்கை கொண்ட மார்க்கம். இந்த வசனத்தை அரபு தேசத்திலேயே நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்காவிலேயே நிலைநிறுத்தினார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி உலகத்தில் எல்லா காலங்களிலும் சமத்துவத்தை அழுத்தமாக சொல்லக்கூடிய ஒரு கொள்கை கலாச்சாரம் என்பது இஸ்லாமிய மார்க்கம். உலகத்தில் உச்சத்தில் இருக்கிறார்கள், பல்வேறு வகையிலே பரவலியம் அடைகிறார்கள். ஆனாலும் அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய கொள்கையும் கலாச்சாரமும் அவர்களை பிற்படுத்தப்பட்டவர்களாகவே வைத்திருக்கிறது. உலகத்தில் ஏராளமான வரலாறுகள் உண்டு இவர்களுக்கு. குத்துச்சண்டை வீரர், உலக சாம்பியனாக இருந்த 3 விழுக்க உலக சாம்பியனாக இருந்தவர் கிலே. அந்த அமெரிக்காவினுடைய வீதிகளிலே அவர் கொண்டாடப்படுகிறார். 3 விழுக்கம் இந்த நாட்டிற்கு உலக சாம்பியனுடைய பட்டத்தை வாங்கி கொடுத்திருக்கிறார், பல்வேறு பதக்கங்களை வாங்கி கொடுத்திருக்கிறார் என்று பல வகையிலே கொண்டாட்டத்திற்கு உள்ளாக்கப்படுகிறார். அப்படிப்பட்ட அவர் கருப்பு நிறத்தை சார்ந்தவராக இருப்பதின் காரணமாக சில இடங்களிலே அனுமதி மறுக்கப்படுகிறது. ஒரு ஹோட்டலுக்கு உணவருந்த செல்கிறார். உணவருந்த செல்லக்கூடிய அந்த முகமது அலி கிலே, அந்த கிலே என்பவர் பெயரே தவறான பெயர் வைத்திருக்கிறார்கள். பெயர் கூட உயர்ந்த பெயர் வைத்துவிடக் கூடாது அவர்கள். அப்படிப்பட்ட அவர் ஒரு ஹோட்டலுக்கு உணவருந்த செல்கிறார். செல்லுகிற பொழுது எழுதி வைத்திருக்கிறார்கள், கருப்பர்களும் நாய்களும் இந்த ஹோட்டலில் உணவருந்துவதற்கு அனுமதி இல்லை என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். இதை பார்க்கிறார். அமெரிக்கா நம்மை கொண்டாடியது, ஆனால் இன்று ஒரு ஹோட்டலிலே உணவருந்துவதற்கு கூட நமக்கு தடை விதித்து வைத்திருக்கிறார்களே, என்ன நிலை என்று யோசிக்கிறார். இதற்கு தீர்வு எங்கே இருக்கிறது என்று பார்க்கிறார். குர்ஆனை பார்க்கிறார், நபிகள் நாயகத்தை பார்க்கிறார். பார்த்த அவர் அவருடைய வாழ்க்கை அப்படியே இஸ்லாத்திலே தமது பெயரை முகமது அலி என்று மாற்றிக் கொள்கிறார். ஏன்? இந்த மார்க்கத்தில் தான் சமத்துவம் இருக்கிறது, சமூக நீதி இருக்கிறது. வேறு வேறு கொள்கைகளை நாம் பின்பற்றிக் கொண்டிருந்தால், இந்த மார்க்கத்திலேயே நாம் நிலைத்திருந்தால், இந்த மதிப்பும் மரியாதையும் நமக்கு கிடைக்காது என்பதை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய அவர், அமெரிக்கா நம்மை உலகத்தில் உச்சத்தில் வைத்து நம்மை கொண்டாடினாலும் நாம் கருப்பு இனத்தை சார்ந்தவராக இருப்பதின் காரணமாக நமக்கு மதிப்பில்லை, மரியாதை இல்லை என்பதை இறங்கிக் கொண்ட அவர் இஸ்லாத்திலே இணைந்து கொள்கிறார். இப்படி உலகத்திலே மார்க்கம் எதை எடுத்துக் கொள்ளலாம்? உலக வரலாறுகளிலே புகழ்பெற்ற மனிதர்கள் அவர்கள் கொண்ட கொள்கை என்பது பிற்படுத்தப்பட்டவர்களாக, கருப்பர்களாக இருந்ததின் காரணமாக அவர்கள் ஓரம் கட்டப்பட்டு ஒதுக்கப்பட்டவர்கள் எல்லாம் இந்த உலக வரலாற்றில் உண்டு. இதையெல்லாம் அவர்கள் புரிந்து கொண்டுதான் சமத்துவம் என்பது இஸ்லாத்தில் தான் இருக்கிறது என்பதை, அந்த சமத்துவ கொள்கை கோட்பாட்டை நோக்கி உலக மக்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட ஒரு சமத்துவ கொள்கை கொண்டதுதான் இஸ்லாமிய மார்க்கம் என்பது. உலகத்தின் பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லாம் தனது கண்ணியமும் தமது அந்தஸ்தும் உயர வேண்டும் என்று சொன்னால் இந்த மார்க்கத்தில் தான் அது இருக்கிறது என்பதை புரிந்து கொள்கிறார்கள். அதனால் தான் உலக பிரசித்தி பெற்ற ஹஜ்ஜத்துல் வதா என்ற பெருமானாரினுடைய இறுதி பேருரை என்று அறியப்படக்கூடிய அந்த ஹஜ்ஜத்துல் வதாவிலே ஒரு அற்புதமான ஒரு உரை நிகழ்த்தினார்கள். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹ்
லா ஃபதுல லி அரபியின் வலா லி அரபியின் அலா அஜமியின் வலா அஸ்வர வலா அஹ்மர வலா அஹ்மர அலா அஸ்வத இல்லா பி தக்வல்லாஹ். இந்த அற்புதமான ஒரு உரை நிறவெறி பிடித்த அந்த அரபியர்கள், மொழிவெறி பிடித்த அந்த அரபியர்களுக்கு மத்தியில் ஒரு அரபியனாக நின்று கொண்டு நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா ஃபதுல லி அரபியின் வலா அஜமியின். அரபியும் அரபி அல்லாதவனும் ஒரு அரபி அல்லாதவனை விட உயர்ந்தவன் அல்ல. ஒரு அரபி அல்லாதவன் அரபியை விட உயர்ந்தவன் அல்ல. வெள்ளையன் கருப்பனை விட, கருப்பன் சிறப்பனை விட எந்த ஏற்றத்தாலும் இந்த மார்க்கத்தில் இல்லை. இல்லா பி தக்வல்லாஹ். அல்லாஹ்வை யார் அஞ்சி நடக்கிறார்களோ, அவன் அரபியானாலும் அஜமியானாலும் வெள்ளையனானாலும் கருப்பனானாலும் அவன் யார் அல்லாஹ்வை யார் அதிகமாக அஞ்சி நடக்கிறார்களோ அவர்கள் தான் உலகத்தில் சிறந்தவன் என்று பெருமாள் ரசூலுல்லாஹ் அந்த புகழ்மிக்கக்கூடிய அந்த ஹஜ்ஜத்துல் வதா என்ற உரையிலே அருள் நபிகள் நாயகம் உலகத்திற்கு ஒரு அற்புதமான ஒரு உரையை அன்று அந்த ஹஜ்ஜத்துல் வதாவிலே பெருமானார் பேசினார்கள். இன்று வரை உலகத்தில் கருப்பர்கள் என்ற அந்த கருப்பு என்ற வார்த்தை இந்த நூற்றாண்டிலும் தவறான விஷயத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. பிராக் மணி என்று ஒரு தவறான மணிக்கு அந்த கருப்பு என்ற வார்த்தை சொல்லப்படுகிறது. பிராக்கில் விற்கக்கூடிய டிக்கெட்டுகள், தவறாக விற்கக்கூடிய டிக்கெட்டுகளுக்கு இந்த பிராக் என்ற வார்த்தை இன்று வரை அந்த வார்த்தையே இந்த உலகம் தவறாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஆனால் அரபு தேசத்திலேயே பிறந்து ஒரு அரபியனாகவே இருந்து கொண்டு அந்த அரபு மக்களுக்கு மத்தியில் சொன்னார்கள், நீங்கள் சிறந்தவர்கள் அல்ல, உங்களை விட யாரையும் விட யாரும் சிறந்தவர்கள் அல்ல என்று அரபு நாட்டிலே நின்று கொண்டு அந்த அரபியர்களை பார்த்து ஏற்றத்தால் இந்த உலகத்தில் இல்லை. சமத்துவத்தை அழுத்தமாக இந்த உலகத்தில் பதிவு செய்தவர்கள் அருள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கம் என்பது, இதனுடைய கொள்கை என்பது சமத்துவத்தை போதிக்கக்கூடியது. அந்த சமத்துவத்தை பார்த்துதான் உலகத்தில் உள்ளவர்கள், உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மார்க்கத்தினுடைய சட்டதிட்டங்களை பார்த்து, இந்த மார்க்கத்தினுடைய சமத்துவ கொள்கைகளை பிடித்து போய் இந்த மார்க்கத்திலே தன்னை இணைத்துக் கொள்கிறார்கள். அப்படிப்பட்ட சமத்துவ மார்க்கம். அதே நேரத்தில் இந்த மார்க்கத்தில் சில விஷயங்களிலே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது. ஏற்றத்தாழ்வு என்று சொன்னால் பொருளாதார ரீதியிலே பின்தங்கி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மார்க்கம் எப்பொழுதும் அவர்களுக்கு முக்கியத்துவம் வழங்கியிருக்கிறது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதை நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள். பொருளாதாரத்தில் பின்னால் இருக்கக்கூடியவர்களை, அவர்களுடைய வாழ்க்கையின் தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கத்திலே நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய தரத்தை உயர்த்தும் முகமாக அந்த பின்னால் இருக்கக்கூடியவர்களை, பொருளாதாரத்தில் பின்னிருக்கக்கூடியவர்களை முன்னேற்றும் விதமாக சில சலுகைகளை இந்த மார்க்கம் அவர்களுக்கு என்று வழங்கியிருக்கிறது. உலகினுடைய போர்க்களத்திலே அதிகமான கனிமத் பொருட்கள் வருகிறது. அதிகமான கனிமத் பொருட்கள் வந்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கனிமத் பொருட்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பங்கிடுகிற பொழுது மதீனாவாசிகளும் இருக்கிறார்கள், மக்காவாசிகளும் இருக்கிறார்கள். ஆனால் இதில் பொருளாதாரத்தில் பின்னோக்கி இருக்கக்கூடியவர்கள் மக்காவாசிகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கனிமத்தினுடைய பெரும் பகுதியை, அதிகமான கனிமத் பொருட்கள் வந்திருக்கிறது, மதீனாவாசிகள் யோசிக்கிறார்கள், நபி அவர்கள் நமக்கும் கொடுப்பார்கள் என்று யோசிக்கிறார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவாசிகளுக்கு அதிகமான கனிமத் பொருளை கொடுக்கிறார்கள். சில அன்சாரி சஹாபிகள் கூட நபி அவர்கள் நமக்கு கொடுத்து விடுவார்கள் என்று நாம் நினைத்தோம். ஆனால் எல்லா கனிமத்துகளையும் இப்படி மக்காவாசிகளுக்கே கொடுத்து விட்டார்களே, இவர்களுக்கு நாம் தஞ்சம் கொடுத்தோம், அடைக்கலம் எல்லாம் தந்தோம், ஆனால் நபி அவர்கள் நமக்கு எதையும் கொடுக்கவில்லையே. இந்த செய்தி பெருமானாரினுடைய கால்களுக்கும் காதுகளுக்கும் வந்து விடுகிறது. இருந்த பொழுதிலும்
அவர்களுடைய பொருளாதாரத்தினுடைய நிலையை கவனித்து அவர்களுடைய வாழ்க்கையின் தரத்தை கவனித்து இதில் அனைவர்களுக்கும் சமமாக பங்கிடுவது முறையான செயலாக இருக்காது. இது போன்ற விஷயங்களிலே சில ஏற்றத்தாழ்வுகளை நாம் செய்தாக வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியிலே சில சஹாபிகள் சொல்கிறார்கள். ஏற்றத்தாழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. பொருளாதாரத்தை பங்கிடக்கூடிய இந்த விஷயத்திலே ஏற்றத்தாழ்வோடு இருக்கக்கூடிய இறை பெருமானார் ரசூலுல்லாஹ் அவர்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருப்பதின் காரணமாக அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வாசிகளை கொடுக்காமல் அப்படியே மக்கா வாசிகளுக்கு கொடுத்து விடுகிறார்கள். இது காலம் தொட்டு அப்படியே நடைமுறையாக இருக்கிறது. யாரெல்லாம் வறுமையில் வாழுகிறார்களோ பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறார்களோ அவர்களுக்கு என்று அரசாங்க கஜானாவிலிருந்து கொடுக்கப்படக்கூடிய இந்த பண விஷயங்களிலே பொருளாதார விஷயங்களிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று எம் பெருமானாரினுடைய வழிமுறைகளை அப்படியே அவர்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இது ஏற்றத்தாழ்வு அல்ல. இந்த மார்க்கத்தில் பிறப்பின் வழியாக ஏற்றத்தாழ்வு இல்லை, நிறத்தின் வழியாக இல்லை, மொழியின் அடிப்படையில் இல்லை. ஆனால் இது போன்ற விஷயங்களிலே இதில் சிலர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தும் முகமாக அருள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஏற்றத்தாழ்வுகளை கடைபிடித்திருக்கிறார்கள் என்பதை வரலாற்றில் நாம் பார்க்கின்றோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் அன்றைய காலம் தொட்டு இன்று வரை உலகத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டே வந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இப்படியெல்லாம் ஏற்றத்தாழ்வுகள் இருப்பதின் கவனத்தில் கொண்டுதான் உலகத்தில் எல்லா நாடுகளும் அவரவருடைய நாட்டின் மக்களை அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தும் முகமாக சில ஏற்றத்தாழ்வுகளை வைத்து கல்வியிலே, வேலை வாய்ப்பிலே, அரசியலிலே இடஒதுக்கீடு என்பதை கொண்டு வருகிறார்கள். இடஒதுக்கீடு என்பதை இஸ்லாமியர்கள் இந்திய நாட்டிலே கல்வியின் அடிப்படையில், வேலை வாய்ப்பின் அடிப்படையிலே நமது தமிழகத்திலே முஸ்லிம்களுக்கு 3% இடஒதுக்கீடு என்பது அந்த அடிப்படையிலே வழங்கப்பட்டு இவர்கள் கல்வியிலே பின்தங்கி இருக்கிறார்கள், வேலை வாய்ப்பிலே இவர்கள் பின்தங்கி இருக்கிறார்கள், இவர்களுடைய பொருளாதாரம் மேம்பட வேண்டும், இவர்களுடைய வாழ்க்கை எல்லா நிலைகளிலும் உயர வேண்டும் என்பதற்காகவே இந்த 3% இடஒதுக்கீடு இந்த தமிழகத்திலே நடைமுறைக்கு வந்தது. சில ஆண்டுகளாகவே அது நடைமுறையிலே அந்த இடஒதுக்கீடு என்பது இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இடஒதுக்கீடின் வழியாக இந்த சமுதாயத்தினுடைய இளைஞர்கள், யுவதிகள் பல்வேறு வகையான அந்தஸ்திற்கு வேலை வாய்ப்பின் வழியாக பொருளாதாரத்திலே சில நல்ல நிலைகளுக்கு செல்லக்கூடிய சூழலும் ஏற்படுகிறது என்பதை நாம் பார்த்து வருகின்றோம். இப்படிப்பட்ட நிலை இருக்கிற பொழுதுதான் புதிதாக ஒருவர் இஸ்லாத்திற்கு வருகிறார் என்று சொன்னால் அவரை என்ன செய்வது? ஒருவர் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிற பொழுது நம்முடைய இஸ்லாமியர்களுக்கு வழங்கக்கூடிய இடஒதுக்கீடு லெப்பை என்றும், மரைக்காயர் என்றும், தகினி என்றும், ராவுத்தர் என்றும் இந்த பிரிவின் கீழாக அந்த இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. இப்பொழுது ஒருவர் புதிதாக இஸ்லாத்திற்குள் வருகிறார். வரக்கூடியவர் அவர் எதிரே வைத்திருப்பார் தமது பெயரை என்று வருகிற பொழுது அரசாங்கத்திற்கு முஸ்லிம் சமூகம் பல்வேறு வகையான அழுத்தம் கொடுத்து புதிதாக இஸ்லாத்திற்கு வரக்கூடியவர்களையும் இவர்களை இந்த இடஒதுக்கீடில் சேர்க்க வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்ததற்கு பின்னால் 2024 அவர்களையும் இந்த பட்டியலுக்குள் அரசாங்கம் இணைத்துக் கொண்டு ஒரு ஜிஓவை, ஒரு சட்ட ஆணையை வெளியிட்டு விடுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் சட்ட ஆணையை பிறப்பித்து விடுகிறார்கள். ஒருவர் இஸ்லாத்திற்குள் வருகிறார், புதிதாக உள்ளவர் இஸ்லாத்திற்குள் வந்துவிட்டால் அவர் லெப்பையில் சேர வேண்டும் என்று சொன்னால் இந்த பகுதியில் உள்ளவர்கள் அதிகமாக லெப்பை என்ற பிரிவில் இருக்கிறார்கள். லெப்பையில் சேர வேண்டும் என்று சொன்னால் லெப்பையிலே சேர்த்துக் கொள்வார். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவர் எந்த இடத்திலே இஸ்லாமிய கலிமாவை சொல்லி அவர் இஸ்லாத்திற்குள் வந்திருக்கிறாரோ அந்த அடிப்படையிலே அவர் அந்த பிரிவிற்குள் சேர்க்கப்பட்டு ஒரு அரசாணை வெளியிடப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் கயத்தாரிலே ஒருவர் புதிதாக இஸ்லாத்திற்குள் வருகிறார். அந்த சட்ட ஆணையை கொண்டு அவர் அதற்குண்டான தமது இஸ்லாமிய அந்த பிசிஎம்க்குள் உள்ளே நுழைவதற்கு முற்படுகிற பொழுது அனைத்தும் தடையாக இருக்கிறது. தடையாக இருந்ததற்கு பின்னால் இந்த அரசாணையை கொண்டு மதுரை உயர்நீதிமன்றத்திற்கு செல்கிறார்.
உயர் நீதிமன்றத்திற்கு சென்றதற்கு பின்னால் தந்தை பெரியார் சொன்னாரே, நீங்கள் எல்லாம் படித்து பணிக்கட்டுக்குள் ஏறுகிற பொழுது அங்கு ஒருவன் அமர்ந்திருப்பான் என்று. அதுபோல இந்த ஆணையை பெற்று எப்படியாவது இந்த பிசிஎம்முக்குள் நாம் சென்று விடலாம் என்று அந்த மனிதர் இஸ்லாத்தில் இணைந்து இஸ்லாம் திருமணம் முடித்து 2 குழந்தைகள் பிறந்ததற்கு பின்னால் ஒரு 3-4 ஆண்டுகளாகவே இஸ்லாமிய மதத்தை இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றிக் கொண்டிருக்கிறார். அவர் செல்கிறார். சென்றதற்கு பின்னால் அங்குள்ளவர்கள் எல்லாம் குர்ஆனையும் ஹதீஸையும் கற்றுத் தெரிந்தவர்கள் போல் குர்ஆனாயங்களையும் இந்த மார்க்கத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இல்லை, இஸ்லாத்தில் ஜாதிகள் இல்லை, ஆதலால் நீ இஸ்லாத்தில் இணைந்து விட்டால் நீ இஸ்லாம் முஸ்லிம் என்று மாத்திரம் அறியப்படுவாய். லெப்பை என்பதும் ராவுத்தர் என்பதும் பிறப்பின் வழியாகவே வருகிறது. எப்படி தலையில் பிறந்து புஜத்தில் பிறந்தவன், தலையில் பிறந்தவன் ஒரு கேட்டகிரியாக, புஜத்தில் பிறந்தவன் காலில் பிறந்தவன், அதுபோல அல்ல. எங்களது ஷரியத் என்பது பிறப்பின் அறையிலே நிறத்தின் அறையிலும் மொழியின் அடிப்படையில் அல்ல. இவர்கள் ஒரு தீர்வை நோக்கி ஒருவன் செல்லுகிற பொழுது அவருக்கு கிடைக்கிறது அந்த அரசாணையை அவர்கள் ரத்து செய்து விடுகிறார்கள். அந்த அரசாணையே அவர்கள் ரத்து செய்து அவருக்கு கிடைக்க வேண்டிய நீதியும் கிடைக்காமல் அவர் தோல்வியுற்று கடந்த வாரத்தினுடைய வெள்ளிக்கிழமை அந்த தீர்ப்பு வெளியானதை நாம் பார்த்தோம். அன்பிற்குரியவர்களே, இப்படி மதுரை நீதிமன்றம் கிட்டத்தட்ட ஒரு 3 வழக்குகளிலே, இந்த பிசிஎம்மினுடைய இந்த வழக்கானாலும் சரி, குர்பானியினுடைய வழக்கு, ஹஜ் பெருநாளுக்கு முந்திய நாள் குர்பானி பொது இடத்தில் அறுப்பதற்கு தடை, அவரே தீர்ப்பு வாசிக்கிறார். குர்பானியினுடைய வழக்கு, அதே போன்று திருப்பரங்குன்றத்தினுடைய தீபத்தின் வழக்கு, அந்த தீபத்தினுடைய வழக்கிலும் எப்படியாவது தீர்ப்பு, தீபம் ஏற்றியே தீர வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, 3 தீர்ப்புகளிலும் இப்படியே அவர்களுடைய நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. அதிகார வர்க்கம் குர்பானியை எதிர்த்து இஸ்லாமிய சமூகம் பல்வேறு வகையான கோரிக்கை வைத்ததற்கு பின்னால் 1 மாதத்திற்கு பின்பு உச்ச நீதிமன்றத்திற்கு அந்த வழக்கை எடுத்து செல்கிறார்கள். உச்ச நீதிமன்றத்திற்கு நாங்கள் உச்ச நீதிமன்றத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்று கேட்கவில்லை, ஒரு அரசாணையை கேட்கிறோம். குர்பானியுடைய விஷயங்களிலே, ஆண்டுதோறும் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களிலே எங்களுக்கு அதற்கென்று சில அரசாணைகளை கொடுத்து சில சட்டத்திட்டங்களை வகுத்து கொடுக்கிற பொழுது நம்முடைய குர்பானியுடைய விஷயங்களிலே யாருக்காவது இடையூறு இருக்கிறதா, யாரையாவது துன்புறுத்துகிறோமா, யாரையாவது அச்சுறுத்துகிறோமா? உங்களை போன்று வட இந்தியாவிலே கலவரங்களை செய்யக்கூடியவர்கள் நாங்கள் அல்ல. இந்த தேசம் என்பது, தமிழகம் என்பது எல்லா மக்களும் இணக்கமாக வாழ்ந்து வருகிறோம். ஆனால் இங்கு மதத்தின் வழியாக, குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்தினுடைய இது போன்ற விஷயங்களை எல்லாம் அது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்ற நோக்கத்திலே இன்று உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறார்கள். அங்கு என்ன வாசிப்பார்கள் என்று நமக்கு தெரியும். அங்கு சென்று விட்டால் அது சட்டமாகவே ஆகிவிடும். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மார்க்கத்தில் முதலில் நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும், இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் இந்த தீர்ப்புக்கு பின்னால் ஊடகவியாளர்கள் எல்லாம் இஸ்லாத்தில் லெப்பை என்றும், தக்னி என்றும், ராவுத்தர் என்றும், மரைக்காய் என்றும் ஜாதிகள் இருக்கிறது என்று இந்துத்துவா இன்று அதை பிரகடனப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதுவல்ல, இவைகளெல்லாம் நமது முன்னோர்களின் வழியாக, நமது முன்னோர்கள் செய்த ஒரு தொழிலின் அடிப்படையிலே வந்தது. ராவுத்தர் என்பவர்கள் அவர்கள் குதிரை ஓட்டி வந்தவர்களாக இருப்பார்கள். லெப்பை என்று அறியப்படக்கூடியவர்கள் பள்ளிவாசல்களோடு இருந்திருப்பார்கள். தகினி என்பவர்கள் இப்படியெல்லாம் மொழியிலே அவர்கள் உறுதி பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்படியெல்லாம் சில விஷயங்களின் அடிப்படையிலே அறிந்து கொள்வதற்காக அன்றைய காலகட்டத்தில் லெப்பை என்றும், ராவுத்தர் என்றும், மரைக்காயர் என்றும், தக்கினி என்றும், அன்சார் என்றும் இது போன்ற அந்த குடும்பங்களின் பெயர் வைத்து அழைக்கப்பட்டது. அதை இவர்கள் இன்று ஜாதியாக மாற்ற முயற்சிக்கவும் செய்கிறார்கள் ஊடகவியாளர்கள். அதுவல்ல நம்முடைய அடையாளம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி இது போன்ற ஒரு தீர்ப்பின் வழியாக புதிதாக இஸ்லாத்திற்குள் வரக்கூடியவர்களுக்கு இது போன்ற இடஒதுக்கீடு கிடைக்காது. அதனால் யாருமே
இஸ்லாத்தில் இணைய மாட்டார்கள் என்பதெல்லாம் உங்களுடைய பகல் கனவாகவே போய்விடும். இந்த மார்க்கத்தை அல்லாஹ் உயர்த்தி கொண்டே இருப்பார். எந்த சதிகார செயல்களின் வழியாக இதனுடைய சதியை நீங்கள் முறியடிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் ரப்புல் ஆலமீன் வமகரு வமகரல்லாஹ், நீங்களும் சூழ்ச்சி செய்கிறீர்கள், அல்லாஹ்வும் சூழ்ச்சி செய்கிறான். இந்த மண்ணிலே இஸ்லாத்தை நிலைநிறுத்துவதற்கு வல்லாஹு கைருல் மாக்கிரீன், உங்களை விட எந்த ரீதியிலெல்லாம் இடஒதுக்கீடின் வழியாக, குர்பானியின் வழியாக, இப்படி எல்லாம் எந்த ரீதியிலெல்லாம் எங்களை நீங்கள் சூழ்ச்சி செய்ய முடியுமோ சூழ்ச்சி செய்து கொள்ளுங்கள். வல்லாஹு கைருல் மாக்கிரீன், இறுதியாக அவனுடைய சூழ்ச்சியே இந்த உலகத்தில் நிலைத்து நிற்கும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்தின் சட்டதிட்டங்களை கண்ணியமான முறையில் பின்பற்றி வாழக்கூடிய தௌஃபீகை வல்லோன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவாராக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.